இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் யார் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். மகதலேனா மரியாளுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், தோமாவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மூன்றாவது தரிசனம், சீஷர்களுக்கு கொடுக்கிற மூன்றாவது தரிசனம் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். ஆண்டவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தம்மை அவர்களுக்கு வெவ்வேறு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய தம்மை எப்படியாவது சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் கூட சீஷர்கள் கூடியிருக்கிற பொழுது அவர்கள் செய்கிற தொழில்கள் நடுவிலே ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுரு எல்லா சீஷர்களும் இருக்கிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நான் மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்கிறார். பாருங்க, இத்தனை 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரோடு பழகி அவருடைய தொழில், அவருடைய படகு, வலை, தகப்பன் எல்லாரையும் விட்டு அந்த பேதுரு ஆண்டவருக்கு பின்பாக வந்தார். இந்த சம்பவம் இது நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சீஷர்களை எப்படி அழைத்தார். இதே போல ஒரு கடற்கரையிலே, கெனசரேத்து கடற்கரையிலே ஆண்டவர் சீஷர்களை பேதுருவையும் ஆண்டவர் யோவானையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அதே போல அவரோடு பழகி அவரோடு நெருங்கி ஐக்கியமாக இருந்து வாழ்ந்த அந்த பேதுரு, மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மறந்து எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் செல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் நினைத்திருப்பார்கள், இதோடு எல்லாம் முடிஞ்சது, 3.5 வருட பழக்கம், அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஊழியம், எல்லாமே முடிந்தது, இனி நம்ம என்ன செய்வோம், நம்ம தொழிலுக்கு போவோம், நம்ம குடும்பத்தை கவனிப்போம் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அவருக்கு பின்பாக மற்ற சீஷர்களும் உடனே போறாங்க. ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிக்காங்க, பிரயாசப்படுகிறாங்க. அங்க அவர்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. விடியற்காலமான போது இயேசு என்ன செய்கிறார், கடற்கரையிலே நிற்கிறார். சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தேடி செல்கிறதை நாம பார்க்கிறோம். அவர்கள் கடற்கரைக்கு போனாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட போகிறார், அங்கே நிற்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஒன்றும் இல்லை. அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்று கூட என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. இதே மாதிரிதான் ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிற பொழுது, பேதுருவை தெரிந்தெடுக்கிற பொழுதும் பேதுரு வாழ்க்கையில இதே மாதிரிதான், ஐயரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வலைய ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, நீங்க படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு மீன் கிடைக்குங்கிறார். நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்து மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், படகுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அவங்க போட்டு திரளான மீன்களை பிடிக்காங்க. அவங்க அவரை இயேசு என்று கர்த்தர் என்று அவர்கள் இன்னும் என்ன செய்யல, அறியவில்லை. அப்பொழுது அந்த திரளான மீன்களை பிடித்த பிறகுதான் அவர்களுக்கு உணர்வு வருகிறது. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், வெட்கப்படுகிறான். வஸ்திரமில்லாதவனாய் இருந்து கடலிலே குதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பேதுருவுக்கு வெட்கம் வருகிறது. எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிர்வாணியாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் வெட்கப்படுகிறான். ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வெறுமையான சூழ்நிலை. ஆனாலும் கூட அங்கே திரளான மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். ஆண்டவர் அங்க அவர் பிள்ளைகள் மீன் பிடித்து அவர்கள் கஷ்டத்தோடு, அவர்கள் துக்கத்தோடு வருவார்கள் என்று சொல்லி அந்த கடற்கரையிலே அங்கே கறி நெருப்பு போடப்பட்டிருந்து அங்கே அப்பத்தையும் பொரித்த மீனையும் ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம், இல்ல வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். நாம ஆண்டவரோடு இருக்கும்போது நல்லா சாப்பிட்டிருப்பாங்க, ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் அனுபவித்தவர்கள் இப்போ ஒன்றும் இல்லாமல் பசியோடு அவர்கள் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து அவர்களை போஜனம் பண்ணும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் அப்பம் சாப்பிட்டு மீனையும் எடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர்.
அவங்க மனசுல பயங்கர துக்கம், சோர்வு, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை அப்படியே விடவில்லை. திரும்பவும் அவர்களை தேடி சென்று ஆண்டவர் அவர்களை விசாரிக்கிறார். ஆண்டவர் அவர்களை அவரிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு பின் செல்லுகிறோம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடத்திலே பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அநேக வேளைகளிலே பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அநேகர் சோர்ந்து போய் பழைய வாழ்க்கைக்கு செல்கிறதை நாம பார்க்கிறோம். எதை விட்டோமோ, எந்த படகையும் வலையையும் தகப்பனையும் எல்லாவற்றையும் விட்டு அவன் ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதே பேதுரு திரும்பவும் என்ன செய்கிறார்? அவர் விட்டுட்டு போன படகு, வலை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அதே தொழிலுக்கு செல்கிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோம் என்று சொன்னால் அங்கே அந்த பேதுருவுக்கு நடந்ததுதான். ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில வெறுமை. அநேகர் ஊழியம் என்று சொல்லி ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்படுவாங்க, உற்சாகமா இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். வேதத்தை மறந்து, ஆண்டவரை தேடுவதை மறந்து, ஊழியத்தை மறந்து பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை உலக ஆஸ்திகள், உலக காரியத்திலே நாட்டம் கொண்டு அதன் பின்னாக ஓடுகிறவர்கள் உண்டு. அதனுடைய பலன் என்ன? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம். அவர் சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்களை விடல, ஆண்டவர் தேடி போய் திரும்பவும் அவர்களை என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்ளுகிறார். நல்ல போஜனம் கொடுத்து அதன் பிறகு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை தேடுகிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் மறக்கிற தேவன் அல்ல. நம்ம நடுத்தருவுல கொண்டு விட்டுட்டு ஆண்டவர் கடந்து போகிற தேவன் அல்ல. ஒருவேளை மனிதர்களை நம்ம நம்பும் போது நம்மளை விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. அதனால ஆண்டவரை நாம் என்றைக்கு நம்புகிறோமோ கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம பின்வாங்கி செல்லாதபடி அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன, பின்வாங்கி போன ஆண்டவரே, விட்டு வந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த சீஷர்கள் திரும்பவும் ஆண்டவரே தங்களுடைய தொழிலுக்கும் விட்டுட்டு வந்த படகு ஆண்டவரே வலையை தேடி அவர்கள் சென்றதே ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆனாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை தேடி சென்று உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினீர். எங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டோமோ திரும்பவும் அதை தொடராதபடி உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை